ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை. உலகம் உண்மயம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நீ இருக்கிறாய், உலகம் இருக்கிறது, அது உன்னால் பார்த்து உணரப்படுகிறது. உலகம் ஜடம், அதற்கென்று சுய அறிவு இல்லை. உலகமும் அறிவும் ஒன்றாகவே உதிக்கும் ஒடுங்கும். உலக அறிவு ஒன்றாய் உதித்தொடுங்குமேனும் உலக அறிவு தன்னால் ஒளிரும். உலக அறிவு தோன்றி மறைதற்கிடனாய் தோன்றி மறையாதொளிரும் பூன்றமாம் அஃதே பொருளாம். உலகமும் மன அறிவும் ஒன்றாகவே உதிக்கும் ஒடுங்கும் என்றாலும் உலகம் ஜடமானதால் அறிவு தன்னால் விளங்கும். உலகமும் மன அறிவு இரண்டும் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் இடமானதும் தான் தோன்றாமலும் மறையாமலும் நித்தியமாய் விளங்குகின்றதுமான பூரணமே சத்திய வஸ்து. நீ உன் சொந்த ஆத்மாவை அறியும் முன் உலகம் பெரிதாகவும் முக்கியமானதாகவும் தெரியும். அப்படி ஏன் தெரிகிறது என்றால், உன் அகண்ட ஆத்மஸ்வரூபத்தை ஓர் சிறிய உடலாக பார்ப்பதால் அவ்விதம் தோன்றுகிறது. நீ உன் ஆத்மாவை அறியும் போது இந்த உலகம் முன்னிலைப்படற்கை பொருளாக தெரியாமல் உண்மையாகவே விளங்குவது தெரியும். உலகம் உண்மயம். ஆன்ம அனுபவம் இல்லாததால் உலகம் உன்னிலும் வேறாக தோன்றுகிறது. ஆன்மா அனுபவம் இல்லாத அஞ்ஞானிக்கு உலகம் என்பது உடலளவே. தன்னுள் ஆத்மாவை உணர்ந்த ஞானிக்கு உலகம் தன்னில் தோன்றி மறையும் ஒரு படக்காட்சி. பகவான் ரமணர் ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான பேதத்தை ஒரு உள்ளது 40 பாடலில் விளக்குகிறார். உலகு உண்மையாகும் உணர்விலார்க்கும் உள்ளார்க்கும் உலகளவாம் உண்மை உணரார்க்கு உலகினுக்கு ஆதாரமாய் உருவற்றாரும் உணர்ந்தார் உண்மை ஈதாகும் பேதம் இவர்க்கெண்ணுவாய். தன்னை உணராத அஞ்ஞானிக்கும் தன்னை உணர்ந்த ஞானிக்கும் உலகம் உண்மையே. இருப்பினும் உலகை பற்றி அவர்களுடைய பார்வை முற்றிலும் வேறானது. அஞ்ஞானிக்கு உடலளவே உலகம் அசத் சுரூபம். அவன் பார்வைக்கு உடலினுள் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கும் தன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த ஞானிக்கு உலகம் பொய்யான ஆத்மஸ்வரூபமாக காட்சியளிக்கும். இதுவே ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான உலக பார்வை. உலகம் உண்மயம் என்பதன் பொருள் பார்ப்பவனின் சத்தியமே பார்க்கப்படும் பொருளின் சத்தியம். தனதுண்மையே உலகத்தின் உண்மை. உலகம் வேறு, நீ வேறல்ல. நீயே உலகம் உண்மயம். என்றும் இருப்பது மாறாத எல்லா உயிர்களிலும் விளங்கும் ஆத்மா வேறு, உலகம் வேறல்ல. அகந்தையின் எழுச்சி உணர்வு உலகம். அகந்தை தன்னுள் ஆழ்ந்து தன்னை யாரென்று ஆராய்ந்து எழுச்சி உணர்வு அழிந்தால் ஆத்மஸ்வரூபத்தை உணரும். தன்னை அழித்தெழுந்த தன்மையானந்தற்கு என்னை உளதொன்று ஏற்றுதற்கு தன்னையலாத அந்நியம் ஒன்று அறியார் அவர் நிலைமை இன்னதென்று உண்ணலவன். எழுச்சி உணர்வாக கிளம்பும் அகங்காரத்தை அழித்து அதனால் உண்டான தன்மைய நிலையில் ஆனந்தம் அனுபவிக்கின்றவருக்கு செய்ய வேண்டிய கருமம் என்ன உள்ளது? தனக்கு அந்நியமாய் ஒன்றும் தெரியாது அவருக்கு. அவர் நிலைமை இத்தகையது என்று மனதால் எண்ணுவது எப்படி? அகங்காரம் முற்றிலும் அழியப்பட்ட ஆத்ம ஞானிக்கு உலகம் தன்மயம். அவருக்கு அந்நியமாக உலகம் இல்லை. உலகம் அவருள் படக்காட்சி போன்றதொரு காட்சி. ஆத்ம திரையில் ஓடும் உலக காட்சி அது. அக்காட்சிக்கும் ஞானிக்கும் பந்தமில்லை. அவர் அதனால் பாதிக்கப்படுவதும் இல்லை. திரையரங்குகளில் காட்சி முடிந்த பின்பும் வெண்திரை எப்போதும் இருக்கும். ஆத்மா அழிவில்லாத வஸ்து என்றும் உள்ளது. மூக்கிலன் காட்டும் முகுரமாகாதனை தூக்கி அணைந்தருள் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.